உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஜி ராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2024 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பொதுவான பலன்களை செய்யும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் பிறக்குது. உண்மையை சொல்லப்போனால் 11ஆம் இடத்துல பாபரான செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதை போலவே 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபச்சனையும் இப்போது உங்களுடைய மேஷராசிக்கு இருக்கிறது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் கவலைகளை கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு நல்ல மாற்றமும் இல்லை. ராசியில் சுபத்துவமாகவே குரு இருப்பது எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போலவே இன்னொன்று சொல்லிடலாம். இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த மாதத்து கடைசியிலே வரப்போகின்ற குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையில தான் 2ஆம் இடத்துல பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஆகவே அப்படி ஒன்றும் பாதகமான பலன்கள் எதையும் செய்யக்கூடிய நிலைமையில இப்போதைய ஏப்ரல் மாதம் இல்லை. 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் ராகுவோடு சேர்கிறாரே ஐயா அப்படின்னு பார்த்தா கூட அவர் அந்த நிலையில பரிவர்த்தனை என்கின்ற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் அடைகிறார். ஆகவே இந்த மாசம் முழுவதுமே ஒரு சீரான வளர்ச்சி கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு நிலையில அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல பிறந்த ஜாதகத்துல நல்ல விதமான தசாபக்திகள் நடந்து கொண்டிருந்தால் இன்னும் பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும். என்னென்ன பலன்கள் இருக்கும்? அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல லாபங்கள் தரக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் தரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் சனி இருவரும் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். ஆகவே என்ன விஷயங்கள்ல வெற்றிகளை எதிர்பார்க்கிறீங்களோ, குடும்பத்தில் இருந்து வந்த சோதனைகளில் வெற்றி எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான வெற்றி. ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, ஒரு அரசு வேலையை நம்பி எதிர்பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, இது எல்லாத்திற்குமே இந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வியாபாரம், தொழில், சொந்தமான ஒரு சில சூழ்நிலைகளை சில வரை அறிமுகப்படுத்தி கொண்டு இது மாதிரி அது மாதிரியான ஒரு கூட்டு முயற்சிகள் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படியே பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 5, 7, 9ஆம் பாவங்கள் சுபத்துவமாக இருப்பதால் ஒரு நிலையில இதுவரை வாழ்க்கை துணை பற்றிய ஒரு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்புகள், சமூக ஊடகங்கள் சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பணம் அதை சம்பாதிக்கணும் அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்திற்குமே அந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் லாபங்களும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சரிங்கய்யா, ஏதாவது பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால இளைய அமைப்புல தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலேயே அண்ணன் அக்கால்களால ஏதேனும் ஒரு நிலையில மனக்கசப்புகள் வரும். நம்ம ஒன்று கேட்டு அவங்க செய்யல, அவங்க தேவைப்படும் போது நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க, ஆனால் நம்ம கேட்டு அவங்க செய்யலை என்கின்ற மாதிரியான சில மன வருத்தங்கள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கடைசி 10 நாட்கள் ராகுவும் அங்கே செவ்வாயும் சேருவதால் அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது கடைசி 10 நாட்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய மொழி பேசாத, உங்களுடைய இனம் அல்லாத, உங்களுடைய மதத்தை சேராத ஒருவரின் மூலமாக வீண் விரயங்கள் போன்றவைகள் வரும் என்பதால் கடைசி 10 நாட்கள் மட்டும் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். மற்றபடி சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் 2024 அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நல்ல நிலைமையை இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்கும். கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு முறை 10 மாசம் 11 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்களுடைய சுக்கிரன் ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார். அவர் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன். ஆனாலும் அந்த இடத்துல அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறது சிறிது பலவீனம் தான். 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஒரு 70 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாகவே தவிர முழுவதுமாக அவர் கிரகண தோஷத்தை அடைந்து விடுவதில்லை. உச்சம் என்கின்ற நிலையிலிருந்து அவர் கிரகண தோஷத்தை அடைவதால் முயற்சிகளுக்கேற்ப 70% பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதும் ஏற்கனவே 11ஆம் இடத்துல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புல ராகு கேதுக்கள் இருப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களாக இப்ப சொல்லலாம். இந்த மாதம் இறுதியில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியிலேயே ராசிக்கே குரு வந்து விடுகிறார். இந்த ராசிக்கு குரு வருவது ராசியை பொலிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே
கடந்த காலத்தில் அப்படியே சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நல்ல சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு முழுவதுமாக இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குது. பெண்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பலன்கள் இருக்கும். பெண்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன்கள் அவங்க மட்டுமே போட்டுக்கக்கூடிய பிரத்யேகமாக ஆண்கள் போட்டுக்க முடியாத, ஆண்கள் உபயோகப்படுத்த முடியாத, பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக அணியக்கூடிய, அவர்களுக்கு மட்டுமே உரித்தான பொருட்களை தயார் செய்யக்கூடிய, அதற்கான உற்பத்தி அமைப்புகளில் விற்பனை அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது உண்டு. 10ஆம் இடத்துல சனி அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 3வது 4வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தவர்கள் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதாவது வேலையிலேயே இதே கம்பெனிலேயே செக்ஷன் மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படணும், அல்லது ப்ரொமோஷன் ஏற்படணும், அல்லது இந்த கம்பெனியை விட்டு வேறொரு கம்பெனிக்கு சென்று நல்ல விதமாக மாற வேண்டும் என்கின்ற அமைப்பில் பேப்பர் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேப்பர் போடுறது சம்பந்தப்பட்டதில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருமே வேலையை விட்டு விடலாம், விட்டாலும் கூட நம்ம நல்லா இருப்போம். சுயதொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நம்பிக்கை, வேலையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நம்பிக்கை. சுயதொழில் செய்பவர்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது அனுமதி கிடைக்கலனா, ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு அனுமதி, அல்லது மூத்தவர்கள்ட்ட இருந்தவர் பெரியவர்கள்ட்ட இருந்து குடும்பத்தில் இதை உன்னை நம்பி இதை எப்படி செய்ய முடியும், உன்னை நம்பி இதை கொடுக்க முடியுமா, உன்னை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுக்க முடியுமா, ஏதேனும் ஒரு நிலையில் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே, இந்த மாதிரியான எண்ணங்களில் உங்களை இன்னும் குறைத்து மதிப்பிடக்கூடிய பெரியவர்கள் அல்லது குடும்பத்தார்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ராசிநாதன் உச்சத்தை அடைவதால் உங்களுடைய முழு திறமையையும் காட்டி அப்படியே பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக 30-35 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான தன்மைகள் ஆரம்பிக்கின்றன. 25-26 வயதுகளுக்கு இருக்கிறவங்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ரிஷபராசி நாயகனே காதல் நாயகன் சொல்லுவோம். அவர்தான் சுக்கிரன் தான் காதலுக்கு அதிபதி. அவர் இப்போது ராகுவோடு இணைந்து அங்கே சுக்கிரன் உச்சம் என்கின்ற ஒரு நிலையில் அமைந்திருப்பதால் உங்களுடைய இனத்தை சாராத, உங்களுடைய மொழி பேசாத, ஒரு வேற்று மத இன இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவரின் மேல, அந்நிய மதத்துக்காரோ அந்நிய இனத்துக்காரோ அந்நிய மொழி பேசுகிறவர் மேலேயோ சில ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர், ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்றேன், ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தின் இறுதி நாட்களில் 25-30ஆம் தேதி போல அவர் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார் என்றாலும் கூட அப்போதும் குருவோடு சேர்ந்து மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைகிறார். கடைசி 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களிலிருந்து நல்ல விதமான தகவல்கள் வருவது, மேற்கே போக வேண்டிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மேற்கு திசை லாபங்கள் வரக்கூடிய மிகச்சிறந்த யோக பலனை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஏப்ரல் மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதி 10 நாட்கள் அபாரமாக இருக்கும். போன மாதம் ஒரு 2-3 மாசமாவே மிதுன ராசிக்காரங்க நல்லா இல்லை. குறிப்பாக ஒரு மாதம் மார்ச் மாதம் சுத்தமாக உங்களை போட்டு சுருக்கி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். சமீப காலத்தில் அஷ்டம சனியில் மிகப்பெரிய தொல்லைகளை அனுபவித்தேன், இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்தேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் போன மாதம் டபக்குன்னு விழுந்துக்குச்சு. ஏன்னு சொன்னால் புதன் நீச்சமும் ஆகி ராகுவோடு சேர்ந்திருந்தார். எப்பொழுதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், புதன் தசை நடப்பவர்கள், புதன் புக்தி நடப்பவர்கள், மிதுன லக்னம், கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே புதன் பலவீனமாகும் போது கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி அல்லது கடுமையான மன உளைச்சல் போன்ற அமைப்புகள் வரும். அது இப்போது போன மாதம் முழுக்கவே இருந்தது. ஆனால் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா புதன் நீச்ச நிலைமையிலிருந்து விலகி அப்படியே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். 9, 10, 11ஆம் இடங்கள்ல சனி, சுக்கிரன், புதன் 3 பேரும் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஒரு மனிதனுக்கு 9, 10, 11ஆம் இடம் தான் நல்ல வலுவாக இருக்கணும். ஆயினும் புதன் வக்கரகதியில கடைசி 10 நாட்கள் மீண்டும் நீச்ச நிலையை அடைகிறார். ஆனாலும் முதல் 20 நாட்கள் அற்புதமாக இருக்கும். நல்ல வருமானம் வரும். என்னங்க நடக்கும்? இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு பண வரவு, பொருள் வரவு, பொருளாதார மேன்மை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தை 2024ஆம் ஆண்டு முழுவதும் 24 ஏப்ரல் மாதம் முழுவதுமே சொல்லலாம். இந்த வருஷமே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுப்பதாக கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்காது. 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி வலுவாக இருப்பது கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதையும் அனுபவிக்காமல் வந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்ன, புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்திலே கிடைச்சிடும். ஏப்ரல் மாதத்திலே அதற்கான புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போலவே இன்னொரு நிலையாக திருமணம் போன்ற அமைப்புகளில் தடங்களாகிட்டே வந்தவங்க, ஒரு 3 வருஷமா திருமணம் நடந்து பிரிவினை வழக்குகளுக்கு, கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சமரச தீர்வுகள் வரும்.
முதல் திருமணம் தோல்வியற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாவது திருமணத்தில் நல்ல விதமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதில் வெற்றிகள் இல்லை, எதில் தோல்விகளை அடைந்தோம் என்கின்ற அளவில் மனக்கலக்கத்தோடு இருந்தீர்களோ அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக வரப்போகின்றன. தாயார் வழியில தந்தை வழியில இதுவரைக்கும் கசப்புகளை அணிவித்தவர்கள், அப்பா ஒரு விஷயத்துல நமக்கு கை கொடுக்க மாட்டேன்ட்டாரு, ஒரு இடத்துல அக்காவையோ தங்கச்சியோ தான் பார்க்குறாரு, அண்ணனையோ தம்பியோ தான் பார்க்குறாரு, எனக்கு மட்டும் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்க அப்படிங்கிற குறைகள் கூட இந்த மாசத்தில் கண்டிப்பாக தீரக்கூடிய நல்ல தன்மைகள், நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுப மாதமாகவே 2024 ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. 10ஆம் இடத்துல மறுபடியும் மாச கடைசியில் புதன் போய் நீச்சமாகிறார். ஆனாலும் அந்த இடத்துல உச்ச புதனோடு சேர்ந்து அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறார். ஆக முதல் 20 நாட்கள் சீராக போய் கொண்டிருந்த ஒரு நிலைமை கடைசி 10 நாட்கள் எல்லாவற்றிலும் தேக்கம் இருப்பதை போல, கையில பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியல, பணம் இருந்தாலும் கடன் கட்ட முடியல, ஏதாவது ஒரு வகையில செலவு ஆகிக்கொண்டே இருக்கிறது. 10 பைசா நல்லா சம்பாதிக்கிறேன், 10 பைசா வீட்டுக்கு கொண்டு போக முடியல. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் கடைசி 10 நாட்கள் இருக்கும். ஆயினும் அங்கே புதன் நீச்சமங்க ராஜயோகத்தை அடைவதால் மாதத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய 25ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியாக எல்லாவற்றையும் நீங்களே சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோக நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஏப்ரல் மாதம். மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லிவிடலாம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி நல்லா இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 20 நாட்களும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ராஜயோகாதிபதி அட்டமச்சனியோடு இணைந்திருப்பது ஒரு வகையில் ஒரு வகையில் ஒரு மாதிரியான பாதுகாப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே யாரும் நல்லா இல்லை. கடகராசிக்காரர்கள் ஒரு 10% பேர் தான் நல்லா இருக்கிறீங்க. மீது % எல்லாருமே கடுமையான ஒரு அமைப்புல, எப்படி எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற எண்ணத்தின் என்கின்ற அமைப்புல கடுமையான ஒரு வகையில உழைச்சும் அதற்கேற்ற போல ஊதியம் இல்லையே, நல்ல இதா இருந்தாலும் பேர் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிருக்கிறாரே, வேலை இருந்தா சம்பளமே இல்லையே, வேலையும் வாங்குறாங்க சம்பளமும் கொடுக்க மாட்டேன்றாங்களே, பதவி உயர்வு இல்லையே, எல்லாமே தடிக்கி விழுந்தால் போல இருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லலாம், முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குதே, எந்த பக்கம் தான் போறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரியான நிலைமைகள் தான் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரமாவது பாதிப்புகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துருச்சு. ஒரு 10% தான் பாதிப்பு. ஆனா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2023ஆம் ஆண்டு கடுமையான பலன்கள். இப்போது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் பிறந்திலிருந்து அப்படியே மெல்ல 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 சில நிலைகள்ல ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அது இன்னும் நீடிக்கும். அதாவது கோட்சார பலங்கள்ல அஷ்டம சனி தான் ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தும் அப்படின்றதுதான் உண்மை. இந்த இடத்துல நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய மிக நீண்ட ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு மேலான ஜோதிட அனுபவத்தில் அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் எத்தகைய பலன்களை பெரும்பாலானவர்களுக்கு தரும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பார்த்திருக்கிறேன். நானும் அதை அனுபவித்திருக்கிறேன். ஆகவே ஒரு 10% தசாபுக்தி அமைப்புகள்லையும் பௌர்ணமி சந்திரனை நெருங்கி பிறந்தவர்களும் சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களும் தான் அஷ்டமச்சனியோட ஆதிக்கத்தை அனுபவிக்கல. மற்றபடி பூச நட்சத்திரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை ரொம்ப நொந்து போய் தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. அது இந்த முதல் 20 நாள் நீடிக்கத்தான் செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு போய் செவ்வாய் அப்படியே குருவோடு சேர்ந்து 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு நல்ல தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்பு, குருவின் வீட்டில் செவ்வாய், செவ்வாயின் வீட்டில் குரு என்கின்ற ஒரு அமைப்பு நடக்குது. ஆக முதல் 20 நாட்கள் போட்டு கொஞ்சம் துவைச்சு தான் எடுக்கும். ஆனாலும் வில் பவர், எதையும் நேர்மையாக சந்திக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய, நேர்மையாகவே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமாக எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பரம்பொருள் இந்த மாசம் கொடுக்கத்தான் செய்யும். பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு மேல முதல் 15ஆம் தேதி வேணா பண கஷ்டங்கள் இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் பிற்பகுதி 15 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம். அந்த யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த லாபங்கள், மூத்தவர்களின் மூலமான நன்மைகள், இதுவரைக்கும் பங்காளிகள், சித்தப்பா பெரியப்பா மக்கள், அத்தைமார்கள் போன்றவரோடு இருந்து வந்த கஷ்டங்கள், ஒரு மாதிரியான சோதனைகள் எல்லாமே விலகி ஒரு மாதிரியான சுமூகமான உணர்வுகள் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதத்தை கண்டிப்பாகவே சொல்லலாம். அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பண சுருக்கம், கை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட சூரியனின் உச்சம் மற்றும் சுபத்துவத்தின் காரணமாக பிற்பகுதி மாதம் 15ஆம் தேதி, அதாவது கடைசி 2 வாரங்கள் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தனாதிபதி உச்சமாகிறார் இல்லையா. பேசி படிப்பவர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியில் இருப்பவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே
இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்து அப்படியே ஒரு லம்சமா ஒரு தொகை கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆகவே மொத்தத்தில் அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கடகராசிக்காரர்கள் பொதுநலம் பேணுபவர்கள், தனக்கென எதையும் வச்சுக்காம சுயநலம் இல்லாம பொதுநலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில தான் கண்டிப்பாக 2024 ஏப்ரல் மாதம் இருக்குது. கண்டிப்பா சமாளிச்சுக்குவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு, அதையும் ஜெயிச்சு இந்த 2024 வந்துடுவீங்கன்றதான் உண்மை. சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நற்பலன்களை மாதத்தின் பிற்பகுதி செய்யும். முதல் பகுதி ஒரு 2 வாரம் 8ல் சூரியன் மறைஞ்சு அப்படியே ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறார். அலைச்சல்னு இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கடுமையான அலைச்சல் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துலேயும் 1க்கு 4 தடவை போனா தான், யாரும் சொன்னதை செய்ய மாட்டாங்க. எடுத்துட்டு வானா இதை எடுத்துட்டு வர மாட்டாரு, அதை கொண்டு வாயானா இதை கொண்டு வருவாரு. இந்த மாதிரியான சுற்றி இருப்பவர்கள் உங்களை எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ஆனால் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகி அப்படியே தலைகீழாக நிலைமைகள் மாறுகின்றன. என்ன நிலைமைகள் மாறும்? ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ராசியவோ ராசிநாதனையோ குரு தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புல குரு பகவான் இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராசிநாதனோடும் அவர் சேர்ந்து ராசிநாதனை சுபத்துவப்படுத்துவது உங்களுடைய தலைமை, உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அதிகாரம் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில மற்றவர்கள் இருப்பார்கள் என்பதை சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே காட்டுகிறது. சிம்மராசிக்கு ஒரு பொலிவான நல்ல மாதமா அந்த மாதத்தை ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சொல்லலாம். அதற்கு முன்னாலே என்னங்கய்யா நடக்கும்? வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களை நம்பக்கூடாது. குறிப்பா ராகுவோடு சேரும்போது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது. அது மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு உதவாமல் ஒரு விரயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வியாபார பெருமக்கள் அனைவருமே வேலைக்காரங்களை நம்பக்கூடாது. 8ஆம் இடம் என்பது வேலைக்காரர்கள் உதவியாளர்களை குறிக்கக்கூடிய இடம். குறிப்பா வேலைக்காரங்களை குறிக்கக்கூடிய இடம். வேலைக்காரர்களை குறிக்கக்கூடிய இடத்துல போய் ராகுவோடு அவர் சேரும்போது நீங்கள் வேலைக்காரரை நம்பி ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவரே கொண்டு வந்துடுவார். பொதுவாகவே முதலாளி தொழிலாளி உறவு கொஞ்சம் இணக்கமாகத்தான் இருக்கணும்னாலும் எந்த ஒரு முதலாளியும் தொழிலாளியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் 15 நாட்களுக்கு வரும். ஆக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சச்சரவுகளும் விலகும். குறிப்பாக கணவனும் மனைவியும் முகத்தை எந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி வச்சுக்கிட்டு இருந்த நிலைமை, இப்படி பாக்குறது அப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு இவர் நான் சொல்றதை கேட்கல, அவர் நீ சொல்றதை கேட்கல என்ற மாதிரியான கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அத்தனை பிணக்குகளும் அப்படியே மெதுமெதுவாக படிப்படியாக மாறக்கூடிய தன்மை இப்போது இந்த 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டு. கணவனின் ஆரோக்கியத்தை பற்றி, கணவனின் கடன் பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்மணிகள் அனைவருக்குமே ஒரு நிறைவான அமைப்பு. பிற்பகுதி 2 வாரங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள பொருளாதார பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்கிறது இந்த 2024 ஏப்ரல் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளியே காசை கொடுத்துட்டு போற அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டு. அதுக்காக நீங்க வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தா யாரும் கதவை தட்டிக்கிட்டு பூட்டை திறந்துக்கிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில கொஞ்சம் முயற்சி பண்ணா தான், அதாவது ஒரு நிலையில இந்த பிழைப்பு நடத்தணும்னா கூட நம்ம வெளியில வரணும் இல்லையா? ஆக இந்த மாதிரியான மக்களின் கவனத்தை, மற்றவர்களின் கவனத்தை கவரக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வேலை செய்து அதன் மூலமான ஒரு எதிர்பாராத பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் 2024 அமைஞ்சிருக்கு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் பிள்ளையார் பிடிக்க இப்போ தெய்வமாக வந்தது அப்படின்ற ஒரு பழமொழியை மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு அது எதுவாக ஒன்றாகவோ மாறி கடைசியில் உங்களுக்கு பயமுறுத்தி அதற்கு பிறகு அது நல்லதை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் முழுமைக்குமே உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் 6, 8ஆம் பாவங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. 6ஆம் பாவத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது எதிர்ப்புகளை தணிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. யாரெல்லாம் உங்களை பார்த்து எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களை பார்த்து எரிச்சல் படுறவங்க பின்னாடி பேசுவாங்கல்ல, தோலில் கை போட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டு வா மச்சான் போ மச்சான் பேசிக்கிட்டே பின்னாடி போய் ஆப்பு வைக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான ஆட்களை இந்த மாதத்திலேயே முதல் 15-20 நாட்களுக்குள்ளேயே அடையாளம் கண்டுகிட்டு அப்படியே ஒதுக்குவீங்க. இவர் தான் இதை சொல்லியிருக்கணும், வேற வழியே இல்லை, நம்மகிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்டாக நடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்ல போயிட்டு எல்லாத்தையும் இவர் தான் செய்யறாரு. இந்த மாதிரியான அத்தனை அடையாளம் காட்டப்படுகின்ற நிகழ்ச்சிகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சுருக்கமாக சொல்லிடுறேன், எல்லா சேனல்லையும் இதை பற்றி தான் சொல்கிறேன். சன் டிவியில் நான் பேசுகிற ராசி பலன்களையும் இதை தான் சொல்கிறேன். அதாவது இப்போது கன்னிக்கு வளர்பிறை காலம்.
இன்னும் ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த வருடம் முழுவதும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அதை விட பெரிய யோகம். அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு வேற லக்னத்தை ராசியை பார்க்க போகிறார். உங்களை விட்டா ஆளே இல்லை. நீங்க ஜெயிக்காம யார் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற நிலைமைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது வந்து விடுகிறது. மிகச்சிறப்பான ஒரு நல்ல அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே தயங்காமல் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது நடக்கும். இளைஞர்களுக்கு ஒரு அமைப்பு, அந்நிய திருமணம், இனம் விட்டு இனம் போன்ற கல்யாண அமைப்புகளில் பெற்றோர்களின் சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு சம்மதம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கூட்டு முயற்சிகள் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் மனமனமானு இருக்கும். நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், நான் மட்டும்தான் காசு போட்டிருக்கிறேன், ஆனால் இவர் இந்த நான் அரிசியை கொண்டு வர்றேன், அவர் உமியை கொண்டு வர்றாரு, 2 பேரும் ஊதி ஊதி திங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் உழைக்கிறேன், அவர் எடுத்து செல்கிறார் என்கின்ற அமைப்பு கூட்டு முயற்சிகள் இருக்கும். ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிலைமைகள் மாறும். 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மீண்டும் நீச்சபங்க ராஜயோகத்திலேயே புதன் வந்து விடுகிறார் என்றாலும் கூட அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் சுபத்துவத்தை அடைகிறார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நிலையில மாதத்தின் பிற்பகுதி 10 நாட்கள் மட்டும் சற்று மனக்கலக்கத்தை கொடுத்தாலும் கூட 6-8 சுபத்துவத்தின் காரணமாக அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பா ஒன்று சொல்லிடலாம், கடந்த ஒரு 3 வருஷமாகவே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இணையத்தில் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற அமைப்புகளில் யூடியூப் வீடியோ போட்டு அது போட்டு இது போட்டு சம்பாதிக்கணும், ஆனால் அதற்கான வியூஸ் எல்லாம் வரவே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற எல்லாத்துக்குமே ஏப்ரல் மாதத்திலிருந்து வியூஸ் போக ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதத்திலிருந்து புதிய புதிய ஐடியாக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசி தன்னுடைய அத்தனை திறமையையும் மொத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த 2024 ஏப்ரல் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த மாதம் என்று 2024 ஏப்ரல் மாதத்தை சொல்லிடலாம். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒன்று. 5, 6, 7ஆம் இடங்கள்ல நல்ல நிலையில எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. பூரண ராஜயோகாதிபதியான சனி பகவான் இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே 5ஆம் இடத்திலிருந்து அவர் 2 பலன்களை செய்வார், 2 வேறான பலன்களை செய்வார். பிள்ளையால ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுப்பார், இன்னொரு பக்கம் பிள்ளைய திட்டக்கூடிய அமைப்புகளை சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிறக்கும் போது கையில செல்போன் கிடையாது, நம்முடைய பருவத்தில் செல்போன் கிடையாது, நம்முடைய குழந்தை பருவத்தில் செல்போன்னா என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனை பண்ணவே முடியாது. நம்முடைய வாலிப பருவத்திலே நம்ம கிட்ட செல்போன் இல்லை. ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும் போதே கையில செல்போனோட தான் பிறக்கிறாங்க. அம்மா வயிற்றிலிருந்து வரும்போதே கையில குழந்தைகள செல்போன் இருக்குன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு செல்போன் நம்முடைய உடம்புல ஒட்டி பிரிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. எந்த நேரத்திலையும் புள்ள செல்போனு கையுமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசத்துல நிறைய தடவை பிள்ளைங்களை திட்டுவீங்க துளாராசிக்கார பெற்றோர்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருப்பது பிள்ளைகளை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலைகளை அப்படியே துலாம் ராசிக்கார அம்மா அப்பா 2 பேருக்குமே கொடுக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் நம்மளுடைய புத்திசாலிகள், அவர்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் கட்டுப்பாடாத்தான் இருப்பாங்க, எல்லாத்திலையும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க என்கின்ற மாதிரியான சில பல அமைப்புகளில் மனசை தேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்கள் இந்த மாசத்துல உண்டு. ராசிநாதன் உச்சம் அடைவது என்பது ஒரு வருஷத்துக்கு 11 மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாசத்துல ஒரு 2 வாரங்கள் அவர் அப்படியே உச்சம் என்கின்ற அதி அற்புதமான ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கிறார். மிகப்பெரிய எக்ஸலண்டான ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல அவர் ஏற்கனவே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ராகுவோடு போய் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும். மாதம் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறாரு, ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் உச்சம், ராசியை குறிபார்ப்பது என்பது நீண்ட நாட்களாக என்ன நீங்க நினைச்சிருந்தீங்களோ அவ்வளத்தையும் நடத்தி காட்டும் அப்படிங்கிறத காட்டுது. ப்ரொபோசல் மாசம், லவ் வர்ற மாசம், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தும் என்று அப்படியே சொல்லுவேன். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு ஒரு 20-25 வயதுகளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏன் இவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அதாவது நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் காதலர்களாக மாறக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஆகவே எல்லா நிலைகளிலையும் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. துலாம் ராசிக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் போன்றவைகள சிறப்புகள் இருக்கும். இதுவரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடனுக்காவது ஒரு சின்ன ஒரு பிளாட்டை வாங்கி போட்டுடலாம் அப்படின்றதுல கொஞ்சம் தைரியம் இல்லாம இருந்தவங்க, லோன் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன மாற்றங்கள் வரப்போகுது, லோன் வரப்போகுது. லோன் வந்தாலும் அல்லது வேறு யாராவது உதவி செய்தாலும் ஒரு நிலையில நல்ல விதமான
வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்ற இருக்கின்ற வாகனத்தை மாற்றுவது போன்ற நல்ல அமைப்புகள் உச்ச சுக்கிரனினால் துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்படும். கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து விடலாம், குழந்தைகளுக்காக சேரலாம் என்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக அனைத்திலும் சிறப்புகள். ஒரு நல்லதை சுருக்கமாகவே சொல்லிடலாம். கெட்டதாக இருந்தால் தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். ஐயா சாதகமற்றது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு நிலையில கஷ்ட நஷ்டங்கள் ஓவரா தெரியும். ஐயோ இப்படிலாம் வந்துருச்சு அப்படிலாம் வந்துருச்சுன்னு இல்லை. இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சமாளிக்க முடியாத அளவிற்கு அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாத வழக்கம் போல ஒரு நிலையில எதையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஏப்ரல் மாதம். விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள். நல்ல பேர் எடுக்க போறீங்க. மாசத்துல ஒரு 20 நாள் 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறார். பாவர்கள் அவர் ராசிநாதனாக இருந்தாலும் சரி சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆனா 3ஆம் அதிபதியாகி அவரோட தான் சேர்ந்திருக்கிறார். ஆக பாவர்கள் 3ஆம் இடத்தில் இருப்பது, 3, 6, 11ஆம் இடங்களில் பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. 3ஆம் இடத்துல அங்கே அவர் அப்படியே இவர் செவ்வாய் சனி 3ஆம் இடத்தோடு மிகப்பெரிய அளவில் 3ஆம் அதிபதியோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக பலன்கள். அதாவது 3ஆம் அதிபதியே அங்கே 4வது வீட்டில் அமர்ந்து அவரோடு அப்படியே அவர் கேந்திர பலத்தில் செவ்வாய் இருப்பது புகழ் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடியது என்பதை காட்டுகிறது. மிக தெளிவான அளவில் புகழ் போன்றவைகள் கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. 11ஆம் இடத்துல கேது வருவது 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. ஆக ராசிநாதன் 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருப்பது, கேந்திர பலத்தோடு இருப்பது, 11ஆம் வீடு கேதுவின் அமைப்பினால் மிகப்பெரிய நல்ல நிலையில் இருப்பது என வெற்றிகளை மட்டுமே குவிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கு. மைனஸ் எதனா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது மைனஸ் தான். கடன் போன்ற தொல்லைகள் அல்லது ஏதான ஒரு நிலையில பணம் இழக்கக்கூடிய அமைப்புகள், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் எங்கேயாவது இடத்துல யார்ட்டாவது ஒருத்தட்ட கடன் வாங்கிறது, கிரெடிட் கார்டை கொடுத்துறது, அல்லது சோதனையாக இன்னொருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்றவைகளை இந்த மாதம் தரும் என்றாலும் கூட அடுத்த மாதத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறு ராசியை பார்க்க போவதால் மாதத்தின் கடைசி இறுதியில 13 மாசமா அவர் அங்கே 6ஆம் இடத்துல தான் இருந்தார். அப்படி ஒன்றும் பெரிய கடன் தொல்லைகளை அவர் கொடுத்துட போறதில்லை. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பழைய கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இப்போது வந்து விடாது. பழைய கஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 2015, 16, 17 கிட்டத்தட்ட 7.5 சனியில எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் ஏதாவது ஒரு நிலையில கண்டிப்பாக பாதிக்கப்பட்டீர்கள். சொந்த வாழ்க்கையில பாதிக்கப்பட்டீங்க, வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டீங்க, உடல்ல பாதிக்கப்பட்டீங்க, கடன்ல பாதிக்கப்பட்டீங்க. எல்லா இடத்துலையும் அவமானம், அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அனுபவித்து அதோடு முடிஞ்சு போச்சு. இனிமே பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராது. இப்போது மனதை உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள்ல கூட வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா 3, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. 3ஆம் அதிபதி 4வது வீட்டில் அங்கே செவ்வாயோடு இருப்பதும் 11ஆம் இடத்தில் கேது இருப்பதும் பொதுவாகவே உபசயஸ்தானங்கள், உபசயஸ்தானாதிபதிகள் வலுத்தாலே வாழ்க்கையில் வெற்றி எதில் தேவையோ அது கிடைக்கும் என்பது ஒரு வகையில் அமைப்பு. வழக்குகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இப்போது உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவில் எதையும் சோதனைகளை எதிர்பார்க்கவே வேண்டாம். அப்படிலாம் சோதனைகள் வராது. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து ஒரு நிலையில ஒரு மாதிரி கிரகண தோஷத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 7, 12 கூடியவர். பெண்களால் செலவுகள் இருக்கும். பெண்களால் சிலருக்கு அபவாதங்கள் சொல்லப்படக்கூடிய வீண் பழிகள் ஏதாவது இருக்கும். நீங்க ஒன்று பேச போக பெண்கள், அது எந்த வயதாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் வேறு விதமாக புரிந்து கொண்டு அதை வேற மாதிரி ரியாக்ட் ஆக போயிடுவாங்க. அப்படின்றதுனால மாதத்தின் பிற்பகுதி ஒரு 15 நாட்கள் மட்டும் பெண்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே சுக்கிரன் ராகு சேர்க்கையால் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல பெண்களால் ஏதேனும் வீண்பலி வரும் என்பதால் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதியாகிய சூரியன் உச்சத்தை அடைவது என்பது மிகப்பெரிய யோக பலன். அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், தலைவர்கள், பொதுநலவாதிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய அவார்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல புகழ் பெறக்கூடிய அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய, எல்லா சமுதாயத்தின் எல்லா தரப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது 2024 ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாதம்னு இந்த மாதத்தை சொல்லிடுவேன். 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குருவோடு மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு 10-15 நாள் புதன் அங்கேயே இருக்கிறார்.
புதனும் ஐந்தாம் வீட்டில் குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோக பலன். மாமனார் வழியில் தாய்மாமன் வழியில் இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் இந்த மாதம் தீரும். தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் 10 நாட்களில் போய் கேளுங்க, கண்டிப்பாக ஒத்துக்குவார். இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோடு இருந்து அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அத்தை மகன் மாமா மகனை கல்யாணம் பண்ணணும், அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன். உறவினரை முறைப்பையனை முறைப்பெண்ணை விரும்புகிறேன், ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டையாக இருக்குது, அப்பாவோ அம்மாவோ மாமாவோ அத்தையோ ஒத்துக்கலை. இவர்கள் எல்லாருக்குமே முதல் 10 நாட்களில் பெரியவர்களிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதமும் சம்மதமும் கிடைக்கும். தாய்மாமன் வகைராக்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு முதல் 10-15 நாட்களுக்கு உண்டு. மாதத்தின் ஆரம்பத்திலேயே 5ஆம் இடத்துல தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடத்துல புதனும் குருவும் சுபத்துவமாக இருப்பது அம்மாவுடைய கூட பிறந்தவர்களால் இதுவரைக்கும் சொத்து பிரிக்கிறதுல சங்கடங்கள் இருந்தது அல்லது விரோதத்தை கொண்டிருந்தவர்கள் தாயே சமாதானப்படுத்த முடியாத அளவிற்கு அண்ணனை பார்க்கறதா தம்பியை பார்க்கறதா பிள்ளைய பார்க்கறதா என்கின்ற அளவிற்கு அம்மாவினால் வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய தன்மையில் மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த தனுசு ராசிக்கான ஏப்ரல் மாத பலன்கள் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்ந்திருப்பது ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகளை விலக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சனானாலும் அங்கே ராகுவோடு இணைந்திருக்கிறார். இதுவரை கடந்த காலத்தில் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக சோதனைகளை அடைந்தவர்கள், கிரெடிட் கார்டு என்கின்ற அந்த சதுர வடிவ அட்டையின் மூலமாக கடுமையான பிரச்சனைகளை அடைந்தவர்கள், நானும் ஒன்றும் பண்ணலங்க, என் ஃப்ரெண்டுக்கு சும்மா கொடுத்தேன், சொந்தக்காரருக்கு சும்மா கொடுத்தேன், கஷ்டம்னாரு, ஒரு ஆஸ்பத்திரி செலவுனார், அதுனாரு இதுனாரு, இப்படியே கொஞ்சமாக அப்படித்தான் கொடுத்தேன், ஆனால் கடனை வாங்கி தேய்ச்சது என் கார்டில், அவர் பாட்டில் வாங்கிட்டு அதை விட்டுட்டு போயிட்டாரு. பில்லு எனக்கு தான் வந்து நான் தான் மாதம் என் சம்பளம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வட்டிக்கே போய்கிட்டு இருக்கு, அப்பவும் தீர்ந்த மாதிரி இல்லை. அதாவது இது எப்போது இந்த கிரெடிட் கார்டு கொடுமை தீருமோ என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 6ஆம் அதிபதி உச்சத்தினை அடைந்து 4ஆம் இடத்தில் உச்சத்தினை அடைந்து அதைவிட மேலாக அங்கே ராகுவோடு இணைந்திருப்பதால் கடன் தொல்லைகள் ஏதேனும் ஒரு நிலையில அப்படியே தீரக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மீண்டும் சொந்த ஊருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டில் வருது. ஆகவே அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வயது தகுதி ஏற்படுத்திற்கேற்றார் போல நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நல்ல மாதமா சொல்லலாம். புதிய தொழில் துவங்கிறதுக்கு ஏற்ற நேரம், நல்ல நேரம். 3ஆம் இடத்துல செவ்வாசனி சேர்ந்திருக்கு இல்லையா, புகழ் கிடைக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல குடும்பத்தில் கூட ஒரு புகழ் இருக்கும், அல்லது உங்களுடைய வெளியில ஒரு வெளி வட்டாரங்களில் உங்களுடைய தெருவிலோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலோ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ ஒரு நற்பெயர் ஒரு புகழ் இருக்கும். இவர் தான் ஒரு நம்பர் 1ன்ற மாதிரி, ஒரு நேர்மையானவர்ன்ற மாதிரி ஒரு செயற்கரிய செயலை இளைய பருவத்தினர் செய்து அதன் மூலமான சில வெற்றிகளை அடையக்கூடிய தன்மைகளும் இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஆகவே வயதிற்கேற்றார் போல நற்பலன்கள் நல்லவைகள் இருக்கும். விரிவாக்கம், கிளைகள் செய்யறது, ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றது, ஒரு தொழிலை ஒரு இடத்துல மாத்துறது. இந்த மாதத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் இருக்கலாம், தொழில் மாற்றம் இருக்கலாம், தொழில் இடம் மாற்றம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நல்லதா நடக்கும். இதுல எல்லாம் கெட்டதா நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த வருடம், அதாவது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த அமைப்புகளுக்கான முன்னோட்டத்திற்காக இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கக்கூடாததற்கான ஒரு முன்னோட்டத்தை அப்படியே கிரகங்கள் செய்யும் என்பதால் ஏதாவது ஒரு நிலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரங்க முகத்தில் சந்தோஷமும் சிரிப்பும் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படியே படப்பட விலகிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய. உத்திராட நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே நல்லா தான் இருக்கிறீங்க. முழுவதுமாவே உங்களுக்கு 7 பிரச்சனை விலகின மாதிரி ஒரு தோற்றங்கள் வந்துடும். திருவோணம் நட்சத்திரக்காரங்க தான் 2022-23 கொஞ்சம் படாத பாடுபட்டீங்க. 2023 செப்டம்பர்லேருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் திருவோண நட்சத்திரக்காரங்க நல்லா ஆக ஆரம்பிச்சிங்க. இனிமேல் எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணம் அப்படியே வந்துவிடக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த 2024 ஏப்ரல் மாதம் இருக்கும். மகராசிக்காரங்களுக்கு இனிமேல் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இப்போவே ஒரு 95% நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு 5% தான் பிறந்த ஜாதக அடிப்படையில் அப்படியே இன்னும் எனக்கு நல்ல காலம் பிறக்கலையே என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு 5% பேர் தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த 2024 மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். ராஜயோகாதிபதி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் ஒரு 25 நாட்கள் இருக்கிறார். ஆனாலும் அவர் முழுமையான பலனை தரக்கூடிய அமைப்பில் இல்லை, அங்கே ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார்.
இருந்தாலும் பரவாயில்லை. 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய யோகசாலிகளுக்கு கிடைக்கட்டும். நமக்கெல்லாம் ஒரு 70 ரூபாய் 60 ரூபாய் கிடைச்சாலே போரும் இல்லையா? அதாவது 60% யோக பலன்கள் கிடைச்சாலே நல்ல விதமான முன்னேற்றம் நமக்கு இருக்குமே. அந்த மாதிரியான 60-70% முன்னேற்றமான நல்ல பலன்கள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது இருக்கு. ஒரு 3 வருஷமா 4 வருஷமா வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அடைந்தவர்கள், இந்த ஊம குத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வெளியில ரத்தமும் தெரியாது ஒன்றும் தெரியாது, வலி நமக்கு தான் தெரியும், வெளியில சொல்லவும் முடியாதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஜென்மச்சனி ஊம குத்தாவே மகர ராசிக்காரங்க ஏகப்பட்ட பேரை குத்திடுச்சு. கடுமையான அமைப்பு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா முழு நட்சத்திரம் இல்லையா? அதாவது உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய சோதனைகள் இல்லை. ஆனா அவிட்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ நாங்க பட்ட பாடு அப்படின்னுவீங்க. இங்க கஷ்டத்தினுடைய அளவிடு திருவோண நட்சத்திரக்காரரை ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் கடுமையான வார்த்தைகளை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் போயிட்டீங்க. ஏண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் கூட ஒரு 4 மாசம் 3 மாசம் சில பேருக்கு வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கி மகரம் சிகரத்தில் ஏறும்னு அடிக்கடி சொல்லுவேன். மிகப்பெரிய யோக பலன்கள், நிம்மதி, சந்தோஷம். எங்கே எதை இழந்தீர்களோ, உயிரை இழந்தவர்களை தவிர, அதாவது உயிர் உறவுகளை இழந்தவர்களை தவிர, உயிர் உறவுகள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திரும்ப வர முடியாதது அது ஒண்ணுதான். ஜட காரகத்துவத்தை அப்படியே திரும்ப பெறுவீர்கள். உயிர் காரகத்துவங்கள் மட்டும்தான் திரும்ப வராது. நெருங்கிய உறவினர்கள் இழந்தவர்கள், மரணத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் எல்லாத்துக்கும் அவங்க திரும்பி வர போறதில்லை. ஆனால் தெய்வமாகி போன அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இழந்த பணத்தை மீட்டெடுக்க முடியும், இழந்த பெயரை மீட்டெடுக்க முடியும், இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய எல்லா புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மட்டும் சிறப்பாக ஒன்று சொல்கிறேன். கடந்த காலத்தில் இருந்து வந்த கணவரால் ஒரு மன நிம்மதி இல்லாத நிலைமை, பிள்ளைகளை பற்றி ஒன்றுமே இல்லை. ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம் தான் அடிக்கடி சொல்லுவேன். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு பெண், இந்திய பெண் வேறு எதையுமே சிந்திக்க மாட்டான். இந்த கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய தூண் இந்திய பெண்ணு தான். அந்த இந்திய பெண்ணுக்கு ஒரு நிம்மதி. மகர ராசிக்கார பெண் சகோதரிகள் அனைவருக்குமே நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. கணவரின் உடல்நிலையை பற்றி கவலை இல்லை, கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி, அதாவது பண நிலைமையை பற்றி, பொருளாதார நிலைமையை பற்றி கவலை இல்லை. பிள்ளைகள் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்துக் கொள்ளும் என்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் மகராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுவேன். மகரம் சிகரத்தில் ஏறும், சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இழந்தவைகள் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவி ஒருங்கிணைவீங்க. கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டும். எதிர்கால படிப்பு எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எந்த துறை, வெளிநாட்டுக்கு போகலாமா, உள்நாட்டிலேயே சாதிக்கலாமா, எல்லாம் ஒரு நிலையில முடிவுக்கு வரக்கூடிய, விடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது 2024 மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை. வழக்கம் போல சொல்லுவேன், ஒரு 90% சதய நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. ஒரு 10% தான் ஜென்மச்சனினா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கிறவங்கள ஜென்மச்சனி போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கும். ராசி பலனில் ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் போட்டு துவச்சி எடுத்துரும். அதனால ஆகாவான்னு இருக்கும், ஓகோன்னு இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கதை விடுறதுக்கெல்லாம் இங்கே ராசி பலனில் ஒன்றும் இல்லை. கும்பராசிக்காரர்கள் ஒரு நிலையில உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். குடும்பம், பொண்டாட்டி, புருஷன் இதெல்லாம் விட வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பர்ஃபெக்ஷன், ஒரு நேரம் தவறாமை, வேலையை அடுத்தவர்கள் சொல்லாமலேயே நன்றாக செய்வது. இந்த 2 குணமும் கும்பராசியோட குணம். சனியின் குணம். அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தர் வேலையே செய்யலை, நம்மளும் ஓபி அடிப்போமே, அது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அந்தாலும் எப்படின்னா போறாரியா, நான் என்னுடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்வேன். இந்த மாதிரி குணங்கள் உள்ள அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது சோதனைகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே வரக்கூடிய நல்ல மாற்றங்களை இப்போது கண்டிப்பாக படிப்படியாக ஜென்மச்சனி அமைப்புகள் செய்யும். என்ன ஒரு பாதுகாப்பு, 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். பணவரவு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. கடந்த ஜனவரி மாதத்துலேருந்தே பணமே இல்லையே, எங்கே கண்ணில் காசையே காண முடியலையே. அதுவும் 2 வீலர் கார் இந்த மாதிரியான வச்சுக்கிட்டு ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க, கேப் ஓட்டுறவங்க, ஃபுட் அந்த ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற இதில் உணவு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உழைப்பு தான் மிஞ்சினது, 10 பைசா மிஞ்சலையே அப்படின்ற அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய கும்பராசிக்காரர்கள் அனைவருமே பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அதெல்லாம் படிப்படியாக நீங்கும். இந்த மாதமே தீரும்னு சொல்ல மாட்டேன். சதய நட்சத்திரக்காரர்களுடைய மன அழுத்தம் கொஞ்சமாக அப்படியே தீரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பரவாயில்ல. என்ன சொல்லுவேன், தொழிலில் வேலை அமைப்புகளில் கடந்த காலங்களில் அகலக்கால் வைத்தவர்களுக்கு படிப்படியாகத்தான் மெதுவாகத்தான் எல்லாமே தீரும்.
அதுவும் பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். கணவனை பார்க்க வேண்டியது, குழந்தைகளை பார்க்க வேண்டியது, பார்க்க சகிக்கவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்க வேண்டியது என அப்படியே கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்துல குரு புதன் சேருவதோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய ராசியிலிருந்து 1, 2, 3 இப்படியே படிப்படியாக அப்படியே எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்கும். இந்த 1, 2, 3 இருக்கிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி ஒன்றும் பெரிய தன்னம்பிக்கை வந்துடாது. ஏன்னா ஏற்கனவே சோதனைகள் கடுமையாக இருக்கிறதே. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் இருப்பது என்பது அந்த இடத்துல கிரகண தோஷத்தில் அவர் இருக்கிறதுனால பணம் வரும் வரும் வரும், ஆனால் இப்போதான் வராது, அப்போ வரும். இந்த மாதிரியான கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்க சொல்கிறது. அதே மாதிரி வேலையில் நிம்மதி இருக்காது. இப்போ வேலை கிடைக்கும், அப்போ வேலை கிடைக்கும், கிடைச்ச வேலையிலையும் சம்பளம் கிடைக்காது. தொழில் வேலை அமைப்புகள் எதுவுமே இப்போதைக்கு சரியாக இல்லை. அகலக்கால் வைத்து விட்டோமோ, அப்படி வைத்து விட்டோமோ, இவரை நம்பி விட்டோமோ, அவரை நம்பி விட்டோமோ, இதை இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே என்பது கும்பராசிக்காரருடைய ஒரு வார்த்தையாக இந்த மாதம் இருக்கும். முன்னாடி இதை இப்படி செய்யாமல் இருந்திருந்தோம்னா, இப்படி பேசிடாமல் இருந்தோம்னா, இப்படி விடாமல் இருந்திருந்தோம்னா, இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விடாமல் இருந்திருந்தோம்னா, இவருக்கு இப்படி தலை காட்டாமல் இருந்திருந்தோம்னா, இவருக்கு இப்படி இந்த வார்த்தையை சொல்லி இல்லாமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே என்பது போன்ற எண்ணங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வரும், வந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயினும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக கொஞ்சம் நீங்கள் தான் ஆகும். ஏன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஜென்மச்சனி முழுக்க விலகுது. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஜென்மச்சனி உங்களை விட்டு விலகி விடுகிறார். ஆகவே கஷ்டங்களை 70% கடந்து விட்டீர்கள். மீது இன்னும் ஒரு 30% இருக்கு. அது படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சில பல அடிப்படை அமைப்புகள் இப்போது கிடைக்கக்கூடிய ஓரளவிற்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்களை தராத மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 ஏப்ரல் மாதம். சமுதாயத்தின் சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் நிறைவாக மீனம். ஐயா, மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியில் சுக்கிரன் இருப்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ராகு அங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை இருட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு நிலையில் நான் அடிக்கடி இப்போ அடுத்த வருஷம் வரப்போகிற ஜென்மச்சனியை பற்றி மீனராசிக்காரங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஜோசியம் என்பது வருமுன் காப்பது. அடுத்த வருஷம் என்ன நடக்குன்றது இப்போவே உஷார்படுத்தணும். ஏன் போன வருஷமே இதை சொல்லியிருந்தாலே நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்போம்ல அப்படின்னு கேட்பீங்கல்ல. அடுத்த வருஷம் ஜென்மச்சனி வரப்போகுது. இப்போ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம். 7.5 சனியோட பாதிப்பு எந்த மீனராசிக்காரருக்கும் இன்னும் வரல. இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் பாதிப்புகளை இந்த தீபாவளியிலேருந்து அப்படியே லேசாக அடைய ஆரம்பிப்பீங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. நல்ல வேலையாக ஒரு 20 நாளைக்கு இந்த மாதம் சுக்கிரன் வலுவாக ராசியிலேயே இருக்கிறார். ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய ராகு தனித்திருந்த நிலையில் உங்களுடைய எண்ணங்களை கெடுத்து கொண்டிருந்தார். எது தேவையில்லையோ அதை இப்போது மீனராசிக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்ய முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் தான் இருக்கிறீங்கன்றது அர்த்தம். குறிப்பாக என்ன சொல்லுவேன், காதலிக்கிறவங்க கவனமாக இருங்க. பிரேக்கப் ஆக போகுது, கடுமையான பிரேக்கப் ஆக போகுது. சுற்றி லவ் பண்ணுறீங்க. அந்த லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேவையில்லாத ஒருவரை தான் லவ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய ரசனைகளுக்கு மாறான கீழாக இருக்கக்கூடியவரை தான் நீங்கள் எல்லாம் காதலிப்பீங்க. அடுத்த வருஷம் அது அப்படியே ரொம்ப பெரிய அளவில் ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்கிறேன், பிரேக்கப் ஆகும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஜென்மச்சனியில் தான் இழக்கக்கூடாதவைகளெல்லாம் இழப்பீங்க. அந்த இழக்கக்கூடாதவைகளை இழந்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்ச்சியே அப்படியே போட்டு வாட்டி வதைக்கும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. அதற்கெல்லாம் ஜோதிடம் சற்று முன்னெச்சரிக்கையாக சொல்வது, எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் புதிய பழக்க வழக்கத்தை கற்றுக்காதீங்க. இளைஞர்களுக்கு ஒரு 18-20 வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த 6 மணிக்கு மேலே பார்த்தா அப்படியே 2 வீலராக போய் நிற்கிது பாருங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது. 6 மணிக்கு மேலே ஒரு கடையை பார்த்தா கையை உள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே 50 பேர் 100 பேர் இருக்கிற கூட்டம், 500 பைக்கு ஒரு வாசலில் நிற்கும் போல் தெரியுது. இவ்வளவோ இருக்கிற இந்த பழக்க வழக்கத்தை தயவு செய்து நம்முடைய உத்வேகம் ஆக்க சக்தியோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீனராசிக்கார திறமைசாலிகளான இளைய பருவத்தினர் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளாமல் மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வருஷத்திலிருந்து, இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஜென்மச்சனிக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை கொண்டு வரும். என்ன மாறுதல்களை கொடுக்க வரும், மனமயக்கத்தை கொடுக்கும், மூளையில் ஏதாவது ஒரு மாதிரியான விஷயங்களை கொடுத்து தேவையில்லாத விஷயத்தில் அப்படியே கொண்டு போய் நம்மளை உள்ள இழுத்து எப்படா நம்ம இந்த வேலையை செஞ்சோம், எப்படி இவரை பார்த்தோம், எப்படி இவர்கிட்ட பேசணும், ஏன் இப்படி பண்ணணும், ஏன் இந்த விஷயத்த செஞ்சோம், ஏன் இந்த வேலையை விட்டோம், ஏன் இந்த தொழிலை ஆரம்பித்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதத்துலேருந்தே நான் எல்லா சேனல்களையும் மீனராசிக்கு பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்துக்கு பலன் சொல்கிறதெல்லாம் ராசி பலன் கிடையாது. அடுத்து என்ன நடக்கும்ன்றதான் ராசி பலன். ஆகவே மீனராசிக்காரர்கள் அகலக்கால் வச்சிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையெல்லாம் வரும். சில நேரங்களில் ரொம்ப கடுமையாக ஒரு மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்லுவேன். போக 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 தீபாவளிக்கு பிறகுலாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே வேலை விஷயங்கள் இருக்கக்கூடாது.
எதிர்ப்புகள் அதிகமாகும். வேலையில் நம்மளை விட்டு தூக்கலாமான்ற யாருன்னா ஒருத்தர் இது பண்ணுவாங்க, அல்லது நமக்கே ஆசை தூண்டில் வார்த்தை போடப்படும். அட இதை விடியா பெருசாக அதோட ஜாம்னு இருக்குது, அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், சும்மா கொண்டு வா, ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வா, 10 மாதத்தில் 10 கோடி சம்பாரிச்சிடலாம், 10 நாளில் காசை வாங்கினவர் ஓடி போயிடுவார். காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் நட்புகள் எல்லாத்துலேயும் யாரு கூடயும் சேர்ந்து எதாவது ஒரு அதை பண்ணேன் இதை பண்ணேன்ற மாதிரியான எண்ணங்கள், இது மாதிரியான அமைப்புகள் எதுவுமே வேண்டாம். எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் காசு, பணம், உறவு, நட்பு, இந்த விஷயங்களில் சில பல அனுபவங்கள் ஜென்மச்சனியில் நடைபெற ஆரம்பிக்கும். இன்னும் மீனராசிக்காரர்கள் யாருமே ஜென்மச்சனி அமைப்புல இன்னும் அனுபவிக்கவே இல்லை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மெதுவாக ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் தான் அப்படியே புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து அப்படியே மெதுவாக உத்திரட்டாதிக்கு வருவார். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களே இன்னும் ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் வரல. வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து அது வந்துடும். ஆகவே ஏப்ரல் மாத பலன்களாக நான் சொல்லாமல் ஜென்மச்சனி என்னென்னலாம் கொடுக்குன்றதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். ரைட்டிங்கில் எழுத்துக்களில் எழுதி கொண்டிருந்த போது கூட அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்பால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்புகளில் தான் நான் பெரும்பாலும் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனிக்காரங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பேன். அது இப்போது நான் மீனராசிக்காரங்களை உஷார்படுத்துகிறேன்னு கூட சொல்லிக்கலாம். எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க, ஏமாலியாக இருப்பீங்க, இளிச்சவனாக இருப்பீங்க. குருவோட ராசி இல்லையா, அதுலேயும் குரு உங்களுடைய ராசியை அல்லது உங்களுடைய லக்னத்தை பார்த்திருந்தாலோ சொல்லவே தேவையில்லை. சட்ட துணிமணி எல்லாத்தையும் கூட அவுத்து இன்னொருத்தனை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. பசிக்குதுன்னு சொன்னால் அந்த மயிலுக்காக அப்படியே ஒரு தேரையை கொடுத்துட்டு வந்தார், அந்த கொடுத்தார், போர்வையை போத்தினார், பேகன் கீகன்னு கடைகளில் வள்ளல்களை பற்றி பேசியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு பொருந்தும். ஆகவே இறக்க குணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏமாந்துடாதீங்க. ஏமாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது. அதனால தான் திரும்ப திரும்ப போர் அடிக்கிற விதமாக இந்த மாதிரியான ராசி பலன்கள் சொல்கிறேன். எல்லாவற்றிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஆயினும் ஒன்று சொல்லுவேன், மற்ற கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் கொஞ்சம் இல்லை. கான்ஃபிடென்ட்டாக இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே, இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக ஏதேனும் ஒரு நிலையில் அகலக்கால் வைக்காமல், குடும்பத்தில் வாயு அமைப்புகளை விடாமல், தேவையின்றி சண்டைகளில் ஈடுபடாமல், தேவையின்றி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டு இப்படின்னு வச்சுக்காம எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டோடு இருப்பதன் மூலமாக மீனராசிக்காரர்கள் பரம்பரை உங்களை கையே விடாது. ஏன்னா நீங்கள் நல்லவங்க, அதன் மூலமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதுதான் உண்மை. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.